ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லவ் யோர் ஹங்கர். இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் நம்ம போய் சாப்பிடுவோம்ல நான். ஸோ அந்த நான் ஹோட்டலுக்கு தான் போய் சாப்பிட்ணுன்னு கிடையாது, வீட்டில் நம்ம ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரிசல்ட் நிஜமாகவே ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்களுமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா நல்லாவே இருந்துச்சு இது. ஸோ எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு ரெசிபி காமிச்சிடுறேன். அதுக்கு 3 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ மைதா மாவு ஒன்ஸ் இன் அ வயல் சாப்பிட்றது தப்பில்லை. ஸோ அதனால் நான் இன்றைக்கி மைதா மாவில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு கம்ப்ளீட்டாக போடக்கூடாது. லைக் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி எல்லா உப்பும் போடக்கூடாது, கொஞ்சமாக ஆஃப் த உப்பு தான் போடணும். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. அதுக்கப்புறமா ஆயில், நார்மலாக நம்ம சமைக்கிறோம்ல அந்த ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு பால் கொஞ்சம் வார்மாக இருக்கணும், ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. வார்மாக இருக்கிற பால் ஊற்றி நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கணும். ஸோ தண்ணி ஊற்றி நம்ம பிசைய போகிறதில்ல, கம்ப்ளீட்டாக பாலில் தான் பிசைய போகிறோம். இது எல்லாமே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாவு கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் நல்லா ஊறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சாஃப்டான ஒரு டோ கிடைக்கும். அதுக்கப்புறமா இதை நம்ம அந்த நான் பண்ணுறதுக்கு ரவுண்டாக ஷேப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் இதை கட்டையில் போட்டு உருட்டி நம்மளுக்கு எவ்வளோ பெருசுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நான் மாவு எடுத்துட்டு இதை நீங்கள் ரவுண்ட் பண்ணும்போது அந்த கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மடித்து உள்ளக்கே நல்லா அமுக்கிட்டு அதுக்கப்புறமா இது ஒரு ரவுண்ட் ஷேப்பாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா மாவுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இது கொஞ்சம் திக்காக போட்டுட்டேன், நீங்கள் இன்னும் வேணும்னா கூட மெல்லிசாவும் போட்டுக்கலாம். நான் என்ன ஐடியாலஜியில் போட்டேன் அப்படின்னா, நம்ம சுட்டது கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ் இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி போட்டேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வேண்டாம் மெல்லிசா தான் வேணும் அப்படின்னா நீங்கள் திக்னஸ் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே சும்மா ஒரு அப்பிடைசிங்காக இருக்கணுன்றதுக்காக மேலே லைட்டாக அந்த கருப்பு எல்லும் கொத்தமல்லியும் தூவி நான் இதை நல்லா மாவு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நம்ம தவாவில் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நான் எடுத்துட்டேன். ஸோ இதில் எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்றலை. இப்போ பாருங்கள், இது எப்படி அந்த ரைஸ் ஆகி வரும் பாருங்கள், பஃப்ன்னு இருக்கும். செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு இதை பார்த்த உடனே. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ மேலே இது பட்டர் நான். ஸோ அதனால் பட்டர் நான் மேலேயும் கீழேயும் 2 சைடுமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் அது ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபைனலாக என்னோடய நான் இப்படி தான் வந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் மஷ்ரூம் கிரேவி தான் வச்சுருந்தேன். மஷ்ரூம் கிரேவி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், அதோட ரெசிபி. நீங்களுமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சுட நான் சாப்பிட்டேன். காம்பினேஷன் நிஜமாகவே அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு என்ன சைட் டிஷ் இஷ்டமோ அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.